போயிட்டு சீனா ட்ரெஸ் போட்டுலாம் போட்டுக்கின்னு கீபோர்ட்லாம் எடுத்து மாட்டுன்னு ப்ளக்இன் பண்ணிட்டு கீபோர்டு ஆன் பண்ணுறேன், கரண்ட் போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் எங்கள் பிரின்சிபல் கால் பண்ணாங்க. தம்பி இது மாதிரி நாளைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே இருக்கான், நாளைக்கு காலைல பெர்ஃபார்ம் பண்ணணும், ஈவினிங் அரௌண்ட் ஒரு 7-8 கால் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே ரைட், ஓகே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, இதை எப்படியாவது யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ப்ரிப்பேர் பண்ணேன். அடுத்த நாள் காலையில் போகிறேன், கீபோர்ட்லாம் எடுத்து மாட்டுன்னு ப்ளக்இன் பண்ணிட்டு கீபோர்டு ஆன் பண்ணுறேன், கரண்ட் போயிடுச்சு. ஃபுல் ஆடிட்டோரியம் ஹவுஸ் ஃபுல், எல்லாம் என்னைய பார்க்குறாங்க. இவன் ஏதோ பண்ண போகிறான்ப்பா, ஓகே பண்ணுப்பா அப்படின்னு பார்க்குறாங்க. நான் இல்லை இப்படி பார்த்து நிற்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் யோசிச்சேன், என்னடா மொதல் வாட்டி நம்ம ஸ்டேஜ் ஏறி ஒன்று பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல, இளையராஜா முதல்ல லைவ் ரெக்கார்டிங் பண்ணுறப்பே கரண்ட் போயிடுச்சான், இது யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சரி இதெல்லாம் அப்படி தான், நம்மளை எவ்வளோதான் நமக்கு கெட்ட சகுனம் காமிச்சாலும் எதிர்த்து நோக்கி நம்ம போயினே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பில்லா தீம் மியூசிக் வாசித்தேன். அப்படி ஆரம்பிக்கிறேன். ஒரு 5வது நோட்டு போகிறப்போ கத்துறாங்க, ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க. என்னடா கத்துறீங்க? நான் ஒரு ஷாக் ஆகிட்டேன். இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், இவங்க கத்துவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் அந்த டியூன் சூஸ் பண்ணல. அது கேட்டதுக்கப்புறம் ஓகே இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, இவங்க என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது ஒரு வைப் ஆகி அப்படியே வாசித்து அப்புறம் அடுத்து ஒரு பேக் டு பேக் அந்த டைமில் ட்ரெண்டிங்காக இருக்குது ஒரு 2-3 சாங்ஸ் வாசித்தேன். பயங்கரமாக போச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி மியூசிஷியன் ஆக போகிறேன், நான் மியூசிக் கிளாஸ்லாம் போகிறேன், பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகிறேன்னு சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் எதுவுமே வாசித்தது கிடையாது. நான் வாசித்து யாருமே பார்த்தது கிடையாது. அவங்களாம் நினைப்பாங்க, இவன் ஒரு டிபாகூர் போல் சும்மா இது மாதிரி சொல்கிறான் மாமே, அவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னவங்கலாம் அன்னைக்கு வாயடிச்சு போயிட்டாங்க.